ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஸ்டா மொபைல் கேம் ட்ரைனிங் வீடியோஸ். நான் உங்கள் கோபிநாத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான கமெண்ட்ஸ் தான், எதிர்பார்த்த அளவுக்குலாம் கிடையாது. ஸோ ஓகே, அந்த போட்டிருந்த கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்மள வேல்யூபிளான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே போஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா நமக்கு அந்த டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லீக்கேஜ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷாட் ஃபுல் ஷாட்டுக்கான அந்த சிம்டம்ஸ், அது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நான் ஒரு வாட்டர் டேமேஜ்டு போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லீக்கேஜ் ஷார்ட்டோ ஃபுல் ஷார்ட்டோ ஆஃப் ஷார்ட்டோ அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மொபைலில் வந்து நம்ம ஆஃப் ஷார்ட்டோ ஃபுல் ஷார்ட்டோ இல்லை வந்து எங்கேயாவது கரண்ட் லீக்கேஜோ இருக்கிறது நம்ம எப்படிலாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூஸிங் மல்டிமீட்டர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ என்ன வேல்யூஸ், ஸோ நம்ம வந்து ஒரு மொபைலில் வந்து நம்ம எடுத்து ஒரு 5 செகண்ட்லேயே நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஆஃப் ஷாட் இருக்கா ஃபுல் ஷாட் இருக்கா இல்லை கரண்ட் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிசி மீட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்டிமீட்டர். ஸோ மல்டிமீட்டரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயோட் மோட் வந்து இந்த பி மோடை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ செட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பீமை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம 2 பாயிண்ட்டு டச் பண்ணும்போது நம்ம மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 000 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கிற ரீடிங்ஸ் வந்து தப்பாக கூட காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் எடுக்கிறோம். ஸோ ஆஃப் ஷாட்டாக ஃபுல் ஷாட்டாக எப்படி நம்ம வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸுக்கு ப்ளஸும் மைனஸுக்கு மைனஸும் கொடுத்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ரீடிங் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எது எனக்கு கிரவுண்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ நான் அது கிரவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுறேன். ஸோ இது டச் ஆகி நமக்கு பீப் அடிக்கிறதுனால நம்ம இது கிரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு வேல்யூஸ் காட்டுறதுனால இது கிரவுண்டு கிடையாது. ஸோ இதுதான் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ சென்டரில் இருக்கிறது பிஎஸ்ஐ பின், ஓகேவா. ஸோ நம்ம வந்து கிரவுண்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கிரவுண்ட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கான ரீடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஸோ 1000க்கு மேலே, ஸோ 1300, 1500, 1700 இதெல்லாம் போயிட்டு 1ல் வந்து நிற்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிற்கணும். ஸோ அப்படி நிற்கலை, சம்திங் ஒரு வேல்யூ காமிக்குது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 900, 700 அந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ரிவர்ஸில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் ப்ளஸ்ஸையும் ப்ளஸில் நெகட்டிவோட மல்டிமீட்டர் ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 434. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 1000 எபோவ் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா 1000 எபோவில் இருந்து அப்படின்னா 1000 எபோவ் அண்ட் இன்னொரு சைடு வைக்கும்போது நமக்கு 300 to 500 அப்படிங்கிற ரேஞ்சஸில் வந்து நமக்கு வேல்யூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர்டு நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு ஓகே, நான் பிசிபியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவே ஃபுல் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு சைடு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பீப்பு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் அடிக்கும். சரி, ஓகே. ஆஃப் ஷாட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சம்திங் ஒரு 300 காமிக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணி டச் பண்ணும்போது 300 காமிக்குது அப்படின்னா அது ஆஃப் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஃபுல் ஷாட் ஆஃப் ஷாட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பேட்டரி கனெக்டர்லேருந்து நமக்கு எங்கே போகும், கண்டிப்பாக ஒரு பவர் ஐசிக்கு போகும் இல்லையா. ஸோ அந்த பவர் ஐசியில் வந்து நம்ம போகுது அப்படின்னா சாரி, இதுக்கு பின்னாடி இருக்குது, ஷீல்டு ரிமூவ் பண்ணி தான் காமிக்கணும். ஸோ நான் அப்படியே சொல்கிறேன். ஓகே, இது ஒரு சாம்சங் போர்டு தான். அந்தான்றிருக்க ஐசி நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து வாட்டர் டேமேஜாக இருக்குது, அதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பர்டிகுலராக வாட்டர் டேமேஜ் ஆனதெல்லாம் தெரியும். ஸோ அதே மாதிரி பின்னாடி வாட்டர் டேமேஜ் ஆனதெல்லாம் தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த ஐபியை போட்டு க்ளீன் பண்ணி நம்ம வந்து ப்ளோயரை போட்டு ஹீட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சரியாயிடும். அது எதனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலராக இந்த பேட்டரி கனெக்டரில் நம்ம இப்படி ஒரு கரண்ட்டை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லா இடத்துக்கும் கரண்ட் ஸ்ப்ரெட் ஆகுமா. ஸோ இந்த வாட்டர் டேமேஜ்டு காம்பனன்ட்ஸ், அதாவது இந்த வாட்டர் டேமேஜ் காம்பனன்ட்ஸ் வாட்டர்னால் ஆன அந்த பழுதுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள்,
ஸோ இந்த கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் டேமேஜாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இதை வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐபியை போட்டு நம்ம க்ளீன் பண்ணி ப்ரெஷ்ஷு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தென் நம்மளோட ப்ளோயரை எடுத்து நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து ஹீட் காட்டும் போது ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆயிரும். ஸோ அந்த வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஐ மூலியமாகவே ஓரளவுக்கு ட்ரை ஆயிரும். ஸோ ஹீட் காட்டும் போது சம்திங் அந்த காம்பனன்ட்ஸில் இருக்கிற எல்லா சால்டரும் ரீசால்டர் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த இடம் க்ளீன் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கரண்ட் லீக்கேஜ் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டரி கனெக்டரில் நீங்கள் வந்து டிசி பவர் சப்ளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆம்பியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பாயிண்ட் ஒரு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப் டு 5 பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு எடுத்து நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது லீக்கேஜ் தான் ப்ராப்ளம். ஸோ இதனால் வந்து ஐசி கண்டிப்பாக எங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி லீக்கேஜ் தான் எங்கேயே ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த ஆம்பியர் அந்த டிசி மீட்டரை வச்சு எப்படி நம்ம ஐசி ஃபால்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட டிசி மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டிசி மீட்டரில் நமக்கு வந்து இப்போ 1 ஆம்பியர் மீட்டர் அப்படின்னா 0.8 வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்து அப்படியே நிற்கும். ஸ்டாண்டர்டாக அப்படியே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணும்போது 0.8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்து அப்படியே ரைஸ் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணுறோம்னா அப்படியே கீழே 0க்கு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன அப்படின்னா ஒரு ஐசி தான் ஃபால்ட், அந்த ஐசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம். ஸோ அந்த ஐசி நம்ம எப்படி இந்த போர்டில் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து பேட்டரி கனெக்டரை வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு 0.8 மில்லியாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எனக்கு கன்சியூம் ஆகுது அப்படின்னா எனக்கு எங்கேயோ ஒரு ஐசி தான் ஃபால்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஐசி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ என்கிட்ட இருக்க பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம பேஸ்ட்டை எடுத்து மைல்டாக லைட்டாக ரொம்ப பட்டும் படாமல் நம்ம ஒவ்வொரு ஐசி மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த டிசி மீட்டர் வைக்கும்போது எந்த ஐசி ஹீட் ஆகுது எந்த பேஸ்ட் உருகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் J7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேமேஜில் வந்து டெட் ஆயிரும். ஸோ டெட் ஆகும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ஐசி இந்த இடத்துல இருக்கும். டாப்பில் போர்டும் இதே மாதிரி தான் இருக்கும், சாம்சங் J7 போர்டும். ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஐசி இருக்கும். அந்த வைஃபை ஐசியில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஐசினால தான் டெட் ஆயிடுது. நீங்கள் அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாவே அந்த ஃபோன் வந்து ஆன் ஆயிரும். ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து வைஃபை வேலை செய்யாது. அதுக்கு நீங்கள் வைஃபை வேலை செய்யணும் அப்படின்னா ஐசி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தாங்க கரண்ட் எங்கேயாவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் டெட் தான். ஸோ அது ஆன் ஆகாது. அந்த லீக்கேஜை நீங்கள் கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிட்டாலே மொபைல் வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் J2 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோனே ஆன் ஆகாது. பட் சார்ஜிங் ஐசி ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். பட் சார்ஜ் ஏறாது, ஐசி ரீப்ளேஸ் பண்ணால் தான் ஏறும். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் வந்து அந்த கரண்ட் லீக்கேஜை நிறுத்திட்டீங்கன்னா போதும், மொபைல் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கரண்ட் லீக்கேஜ் பற்றி பார்த்தோம். ஸோ கரண்ட் லீக்கேஜில் 0.5 அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டரோ கெபாசிட்டரோ காயிலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிபட்டிருக்கலாம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 0.8 ஆம்ஸ் அந்த மாதிரி எடுத்து நிற்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ஐசி தான் ஷார்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு ஐசி ஆஃப் ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐசி ஆஃப் ஷார்ட்டுக்கு மல்டிமீட்டர் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் வேல்யூ காமிக்கும். டிசி மீட்டர் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.6 to 0.8 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் ஆகி நிற்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆஃப் ஷார்ட் கண்டுபிடிச்சி ஃபுல் ஷார்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் 2 சைடு வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ட் காமிக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் பீப் அடிக்கும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணவே விடாது, பீம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபுல் ஷாட். ஸோ ஃபுல் ஷாட்டில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபுல் ஷாட் வந்து கண்டிப்பாக ஐசி தான் போயிருக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது, கெப்பாசிட்டர் போயிருந்தாலுமே அது ஃபுல் ஷாட் தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி அதை நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக் பேஸ்ட். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஸ்மோக் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஸோ ஸ்மோக் பேஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிசி மீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட டிசி மீட்டர் 5 ஆம்பியர் மீட்டர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஆம்பியர் ஃபுல்லாக வச்சுட்டு கரண்ட்டை மட்டும் வந்து அதாவது வோல்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டில் வச்சு செட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வோல்டேஜ் நீங்கள் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண ஒரு இடம் மட்டும் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து ஸ்மோக் பேஸ்ட் நம்ம ஸ்மோக் அடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல தெரிஞ்சு கொடுத்துரும், காமிக்கும், நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ அது மூலிமா நம்ம ஃபுல் ஷாட்டை நம்ம நிவர்த்தி பண்ணலாம். ஸோ ஆஃப் ஷாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஐசி தான் ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ ஐசி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசி நல்லா இருக்கா இல்லையா, அது போயிருச்சா இல்லையா, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஐசி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஐசி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா பார்ஷியலாக ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஐசி வந்து பார்ஷியலாக ஷார்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே ஹீட் ஆகுது, மொபைல் டெட் அப்படின்னா ஸோ அந்த ஐசி மூலிமா
கரண்ட்டு ஒன்றா பாஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா இந்த ஐசி தான் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஐசி மூலிமா கரண்ட் பாஸ் ஆகிறதுனாலையும் ஐசி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். ஸோ அது பாஸ் ஆகிட்டு வேறு எங்கேயோ ஒரு செக்ஷனுக்கு போகிறதுனால அந்த செக்ஷன் அவுட்டாக இருக்கிறதுனால இந்த ஐசியும் சேர்ந்து சூடாகலாம். அதுக்குன்னு நீங்கள் இந்த ஐசி சூடாகுதுன்னு இதை கழட்டிட்டு ரெடி ஆகலாம்னு சொல்லக்கூடாது. ஸோ இது வழியாக பாஸ் ஆகிறதுனாலையும் இந்த ஐசி ஹீட் ஆகலாம். ரெண்டே விஷயம் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சுற்றி இருக்க கெப்பாசிட்டர்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா இன்னர் அந்த அவுட்டர் டேக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டர் காமிச்சா பிரச்சனை இல்லை. ஒரு கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா நமக்கு சீரிஸில் போட்டிருப்பாங்க, பேரலில் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி நம்ம பண்ணும்போது ஒரு 4-5 கெப்பாசிட்டருமே நமக்கு ஷார்ட் காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐசி தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு ஐசி எப்படி நம்ம பண்ணுறோம், ஒரு ஐசி நல்லா இருக்கா இல்லையா, ஸோ ஒரு கரண்ட் லீக்கேஜ் அண்ட் ஃபுல் ஷார்ட் அண்ட் ஆஃப் ஷார்ட் பற்றி தெரிஞ்சிருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ டுமாரோ 9 o'clock நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த டேப்பிங் கொடுத்துருங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். தேங்க்யூ.